இங்க ஒருத்தன் ஒரு காலத்துல கொடி கட்டி வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம குப்பையில கிடக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் ஒரு காலத்துல அம்பானி கணக்கா நிறைய பிசினஸ் பண்ணிட்டு வந்தாரு. எட்டி பார்த்த இடமெல்லாம் இவரோட இடங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியான இவர் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாரு. தொட்ட தொழில் எல்லாம் தொடங்கி மேல மேல போயிட்டு இருந்தாரு. ஆனா வீட்டுல இவரோட சம்சாரம் இவர் கூட பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவரோட சம்சாரத்தோட அப்பா நிறைய பணம் இருக்கும்போது நிறைய வப்பாட்டி வச்சிருந்தாராம். சோ அதனாலேயே இவர்கிட்டயும் நிறைய பணம் இருக்கும், இவரும் நிறைய வப்பாட்டி வச்சிருப்பான் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டாங்க. ஆனா முருகப்பே ரொம்ப தங்கமான மனுஷன். ஆனா இவரோட பொண்டாட்டி வீட்டுல வேலை செய்யறவங்க அழகா இருந்த என் புருஷன மயக்கத்தான் இப்படி வந்திருக்கா அப்படின்னு தப்பா கேட்பாங்க. சோ இப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முருகப்பன் புதுசா ஓபன் பண்ண ஜவுளி கடைக்கு அவரோட பொண்டாட்டி வராங்க. அங்க வேலை செய்யற பொண்ணு கண்ணாடியை பார்த்து அழகு பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவங்க என் புருஷன மயக்கத்தான் இப்படி எல்லாம் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு அடிச்சுட்டாங்க. இந்த விஷயம் முருகப்பனுக்கு தெரிய முருகப்பன் அந்த பொண்ணை கூப்பிட்டு இனிமேல் நீ வேலைக்கு வர வேணாமா, மாசம் மாசம் சம்பளம் மட்டும் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. ஆனா சம்பளத்தை வாங்கிட்டு போன அந்த பொண்ணு முருகப்பனை பத்தி அவரோட புருஷன் கிட்ட பேசியிருந்திருக்காங்க. சோ இதனால இந்த பொண்ணோட புருஷன் தான் பொண்டாட்டிய முருகப்பன் கிட்ட விட்டுட்டு 10 லட்ச ரூபாய் பணம் கேட்கிறான். முருகப்பன் யோசிச்சு பார்த்துட்டு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து அவனை அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் முருகப்பன் புதுசா வந்த பொண்டாட்டிக்கு காரு பங்களா அப்படின்னு நிறைய வாங்கி இருந்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை வப்பாட்டியா வச்சுக்கிட்டான். அப்ப வப்பாட்டியோட புருஷனை முருகப்பன் அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்னு பொய்யான கேஸ் குடிச்சு ஜெயில தள்ளிடுறாங்க. அது மட்டும் இல்லாம முருகப்பனோட பையன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு நீ நிறைய வப்பாட்டி வச்சிருந்தே அப்படின்னு டாக்டர் சொல்லி முருகப்பனை கொலை பண்ண சொல்லிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட முருகப்பன் அங்க இருந்து தப்பிச்சு போய் அவரோட வீடான வப்பாட்டி வீட்டுக்கு போறாரு. ஆனா அங்கேயுமே இவர் அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. சோ அப்பதான் எதிர்பாராத விதமா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி முருகப்பனுக்கு கால் உடஞ்சு போயிருது. சோ அதுக்கப்புறம் தான் முருகப்பன் பல மாசம் கழிச்சு பிச்சைக்காரனா இருப்பாரு.